என்னுடைய மூச்சு காத்து நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தார். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துவிப்பார். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். அது மட்டுமில்லாமல் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, கட்சியின் சமூக நீதி பேரவையின் தலைவர் க. பாலு என அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகளை பொறுப்புகளில் இருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டார். ஆனால் கட்சியின் தலைவர் அன்புமணி மீண்டும் அவர்கள் அதே பொறுப்பில் தொடர்வார்கள் என அறிவித்தார். இன்னொன்று, இப்போ நடக்கிற சூழல்ல நிறைய என் மனசுல இருக்கு. அது சொல்றதுக்கு இது கூட்டம் கிடையாது. அது நான் கையாண்டு தான் இருக்கிறேன். நான் அது பார்த்துக்கலாம். அது ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. அதனால நம்ம வேகமாக அவரது அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். இந்த நிலையில் 19ஆம் தேதியன்று பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சேலம், தருமபுரி மாவட்டங்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அடுத்தடுத்து 2 எம்எல்ஏக்கள் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி தலைமையில் நடக்கவிருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டால் ராமதாஸ் கோபித்துக் கொள்வார், கலந்து கொள்ளவில்லை என்றால் அன்புமணி கோபித்துக் கொள்வார், அதனால் மருத்துவமனையில் அனுமதித்தால் தப்பலாம் என இருவரும் முடிவு எடுத்துவிட்டார்களோ என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடு விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே பாமக உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.